friends, welcome back to my channel Happy Vlogger Samita. இந்த வீடியோ ஒரு ஷாப்பிங் vlog வீடியோ. இது லாஸ்ட் வீக் சண்டே நான் எடுத்த வீடியோ. எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. புஷ்வாக்க சரணா ஸ்டோருக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன வாங்கணும், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஷாப்பிங் வந்து சண்டே போயிருந்தோம். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து புயல் மழையாக இருந்தது, மறுநாளும் கொஞ்சம் மேகமூட்டமாக மழையாக தான் இருந்தது. இருந்தாலும் பசங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும், இதை விட்டு ஆஃப் இயர்லி லீவ் இதில் தான் வாங்க முடியுன்றதுக்காக தான் நாங்கள் உடனே போயிட்டோம். ஒவ்வொரு தடவை போகும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வைக்கிற ட்ரெஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடவை வந்து ஃபுல்லாக சாண்டில் கலரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்துருந்தோம். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஆகிடுச்சு. ஸோ அதை எடுக்கலாம் தான் போனதுனால ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் எடுக்க போயிருந்தோம். அதனால் தேர்ட் ஃப்ளோருக்கு தான் போயிருந்தோம். பொம்பளை பசங்க ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் 2மே பையன்க தான். அதனால் சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு பொன் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வந்து அது வீட்டுக்கே அழகு இல்லையா? இருந்தாலும் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஷர்ட் அதை தான் பார்க்கலாம்னு நினச்சோம், வீட்டுக்கு போடுற மாதிரி. பட் அந்த ஷர்ட்லாம் வந்து உனக்கு செட் ஆகல, டிஷர்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி டிஷர்ட்டே எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி டிஷர்ட், ட்ராக்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. 198, 150லேருந்து அதுக்கு கீழே இருந்து கூட வேரியன்ட் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 198, 200, 250 இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. குளிர் டைம் அப்படின்றதுனால சில டிஷர்ட்லாம் பார்க்கறதுக்கு வந்து குளிருக்கு போட்டுக்கிற டிஷர்ட் மாதிரி இந்த மாதிரி இருந்தது. இந்த டிஷர்ட்டில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த குளிருக்கு போட்டுக்க மாதிரி அந்த இதில் பார்க்கறதுக்கு சொட்டர் டைப்பில் இருந்தது. மற்ற எல்லா டிஷர்ட்டுமே நல்லா இருந்தது. இருந்தாலும் இந்த பசங்க இந்த கேப் போடுற மாதிரி டிஷர்ட் ரொம்ப விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு 2, 3 டைப் பார்த்துட்டு இருந்தோம். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருந்ததுனால அது ஓகே தான். ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு வந்து டிஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ காமிச்சிட்டு இருக்க டிஷர்ட் எல்லாமே வந்து சின்னவனுக்கு பார்த்துட்டு இருந்த டிஷர்ட் தான். அவனுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பெரியவனுக்கு பார்த்துட்டு இருந்தோம். பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் இருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா தனித்தனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவங்க சைஸ் ஒன்று போட்டிருக்காங்க, பட் அது உள்ளே இருக்க சைஸ் வந்து வேறையாக இருந்துச்சு. அதுலேருந்து தேடி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டிஷர்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி குளிருக்கு போடுவாங்க இல்லையா, அந்த டைப்லேயே இருந்தது. இதுலேயே நிறைய கலர்லாம் வச்சுருந்தாங்க. என்ன நம்ம எடுத்தோம்னா அந்த சைஸ் வந்து செட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 13 to 16 அந்த ஏஜ்குள்ளே வச்சுருக்கிறதுனால கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து சைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. உள்ள இருக்கிறதுலாம் நாங்கள் தூக்கி அதில் என்ன வந்து எங்கள் பையனுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சோ அந்த ஷர்ட்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் அவனுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து ஒரு 2, 3 டிஷர்ட் எடுத்தோம். சின்னவனுக்கு ஒரு 2, 3 டிஷர்ட், பெரியவனுக்கு ஒரு 2, 3 டிஷர்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஷர்ட்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காட்டன் ஷர்ட், நல்லா இருந்துச்சு குவாலிட்டின்னு சொல்லலாம். கலர் வைஸும் நல்லா தான் இருந்தது. ஆனால் ரேட் தான் 424. ஒரு ஷர்ட் மட்டுமே 424 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு எடுத்துக்கலாம், இப்போதுக்கு அவசரம் அப்படின்றதுனால சரி நார்மல் ஷர்ட் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சைஸ் தான் பிரச்சனையாக இருந்தது. ஷர்ட் எல்லாமே நல்லா இருந்தது. சொல்லப்போனால் ஷர்ட் மாதிரியே இல்லாமல் டிஷர்ட்டில் பட்டன் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ சட்டையில் செட் ஆகலை. அதனால் ஜெர்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான்னு சொல்லிட்டு போனால் அது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோடையே இருந்துச்சு. உங்களுக்கு பேண்ட்டோடையே 603 ருபீஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். இருந்தாலும் ஜெர்சிலாம் வந்து சும்மா பசங்களுக்கு வந்து இந்த டியூஷன்லாம் போட்டு அனுப்புறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால சும்மா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு அதை எடுக்கலை. டிஷர்ட் இதை மட்டுமே எடுத்துட்டோம். டிஷர்ட் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக வந்து ட்ராக் பேண்ட் எடுக்கலாம், இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த டவுசர் இது எல்லாமே வந்து 100 ருபீஸ், 50 ருபீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிங்கன்னா 198 ருபீஸ்லேருந்து ஜீன்ஸ் பேண்ட் இருந்துச்சு. அதுலேயுமே சைஸ் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பேண்ட் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா சைஸ் பத்தாமல் இருந்துச்சு. ரொம்ப சுமாராக அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா சைஸ் கரெக்டாக இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய 198 ருபீஸ்க்கு வந்து நிறைய பேண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் 2 பசங்களுக்குமே அந்த இதில் வந்து சைஸ் வந்து கரெக்டாகவே இல்லை. ஒன்று பெருசாக இருக்குது, இல்லை ரொம்ப சின்னதாக இருந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து நாங்கள் பேண்ட் எடுக்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து இங்கே ஹேங்கரில் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 செட் வச்சுருந்தாங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி அது கொஞ்சம் கலர் டல்லாக தெரியுது, பட் அங்கே பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு, கிராண்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பார்ட்டி வேர்ஸ் மாதிரி எங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஜீன்ஸ் பேண்ட் பார்க்கலாம், நம்ம நார்மல் ஜீன்ஸ் பேண்ட் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து சைஸ்லாம் குழப்பி தான் வச்சுருந்தாங்க. சரி இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் டிஷர்ட் எடுக்கும்போது எங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகிட்டதுனால டிஷர்ட் வந்து இது மட்டும் எடுத்துகிட்டு சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மழை மேகமாக இருந்துச்சு. சரி ஓகே மழையெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே போய் சாப்பிடலான்னு பக்கத்தில் இந்த வெல்கம் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். எப்போ நாங்கள் புஷ்வாக்க சரணா ஸ்டோர் போனாலும் நாங்கள் வந்து வெல்கம் ஹோட்டல் என்ன டவுட் இல்லை தான் சாப்பிடுவோம். ஸோ இங்கே போனோடனே பசங்க வழக்கம் போல் வந்து இடம் தேட வேண்டியது இருக்குன்னு பார்த்தா அன்றைக்கி மழை சைமாக இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஹோட்டல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து போன உடனே உட்காந்துட்டோம். இல்லைனா மற்ற டைம்லாம் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கும். எப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் என் பசங்க வந்து மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க மசாலா தோசை, நாங்கள் மினி மீல்ஸ் இதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மினி மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சாம்பார் சாதம், லெமன்
ரைஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து கருவேப்பிலை சாதம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. கருவேப்பிலை சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பூரி, அதுக்கு வந்து குருமா, பீட்ரூட் பொரியல், இது கூட அப்பளம், ஸ்வீட்டுக்காக ஒரு பாயாசம் எதுவும் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டு பசங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பக்கத்தில் எங்கே போகலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மதாசாக்கு போய் ட்ராக்ஸ் பிளான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மதாசா தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் எடுக்கலாம் தான் பிளானில் இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாமே ஹை ரேட்டில் இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு போட்டுக்க ட்ரெஸ் தான் எடுக்க வந்தோம் அப்படின்றதுனால பட்ஜெட் கம்மி. அதனால் ட்ராக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போட்டு ட்ராக் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளெயினாக அந்த ட்ராக் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதில் வந்து ஒரு 4, 5 பீஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் கிளாத் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4, 5 கலர் அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் நாங்கள் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நார்மல் ட்ராக்கே பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் தான் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு ட்ராக் வந்து ₹270. வெளியே வந்து ₹100 தான் இருக்கும். ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ சைஸ் அங்கேயே பசங்களுக்கு வச்சு பார்த்துட்டு 2 பேருக்குமே ஒரு 2 ட்ராக் எடுத்துட்டு அங்கேருந்து பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் நிறைய தடவை ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ராக் வாங்கினேன்னா சீக்கிரமாக வந்து தையல் விட்டுருது. அது மேல் தையல் போட்டால் கூடமே தாங்க மாட்டேங்குது. அதனால தான் சரி இந்த தடவை மதசால ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வாங்கினோம். ஏன்னா குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு, கிளாத் வைஸும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திரும்பவுமே நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போயாச்சு. அடுத்து இந்த வாட்டி சரவணா ஸ்டோரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 9th ஃப்ளோர் தான் போயிருந்தோம். ஏன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக கீழே இறங்கி வந்தோம்னா நம்ம அப்படியே இறங்கி போயிடலாம். அதுக்காக வந்து ஸ்ட்ரெயிட்டாக 9th ஃப்ளோர் போயாச்சு லிஃப்ட்டில். லிஃப்ட்டுமே காலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த மழை டைம்ன்றதுனால காலியாக இருந்துச்சு நம்ம தெரியல. ஆனால் ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்காக நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. அது நம்ம வந்து பொதுவாக வீட்டுக்கு கூட டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுமாதிரி நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஏகப்பட்ட டிசைனில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் டைப்பு இதுவும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜிகி ஜிகி தக தகன்ற மாதிரியான இதுவும் போட்டிருந்தாங்க. இது கிறிஸ்மஸ்க்கு இல்லாமல் நியூ இயர்க்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் ஆயுத பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த சைடில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த குட்டி பக்கெட் சைஸ் வாஷிங் மிஷின் பார்த்தேன். இது வந்து சாக்ஸு, இன்னர்ஸு இது மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் தனியான்னு சொல்லி சொன்னால் இது வாங்கி வச்சுக்கலாம். குட்டியாக காம்பாக்டாக இருந்துச்சு. 1650 அதோட ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற டெக்கரேஷன் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெக்கரேட் ஐட்டமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து நிறைய இருந்ததுனால நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்றும். இது இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ்லாம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. 145, 120 அந்த ரேட்லாம் போட்டிருந்து. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஆட்டுக்கொட்டை மாதிரி செட் பண்ணி அதை வச்சுருந்தாங்க. இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்படி இல்லாமல் நம்மளே செட் பண்ணிக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி டால்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இது 9th ஃப்ளோர். 9th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எப்போ நான் வந்தாலும் வந்து டெக்கரேஷன் ஐட்டம் எதாவது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கான்னு பார்ப்பேன். அது எதுக்கு வாங்குறோமோ இல்லையோ என்ன வந்திருக்கு அப்படி பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புத்த சிலைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கூட நம்ம வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வைக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து வீட்டில் வந்து நம்ம ஸ்லாப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதில் அழகாக வைக்கலாம். டெக்கரேஷனுக்கு சூப்பராக இருந்துச்சு. டைனிங் டேபிளில் நம்ம வந்து ஃபேக்காக வச்சுக்கிற மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா பவுலில் வச்சு, அந்த மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக் கிரேப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுலேயே வந்து ஒரு 4, 5 கலர் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஷா மாதிரி, சைக்கிள் மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து இரும்புலேயும் வுட்லேயும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக பெருசை வந்து சின்ன சைஸில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் நீங்கள் டெக்கரேஷனுக்கு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி ஸ்டாண்ட்லாம் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பசங்களுக்கான உண்டியல் அதுவுமே வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா டெக்கரேட் ஐட்டமும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த 3 குரங்கு பொம்மையும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம டிவி ஸ்டாண்ட் மேலே வைக்கலாம். நான் சின்ன வயசில் நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த சிங்கம் இந்த இது இருக்கிற மாதிரியோ இது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 சைஸில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. சார்ஜபிள் மிக்சர் ஜார். இதில் ஜூஸ்லாம் நீங்கள் அரைச்சிக்கலாம், மில்க் ஷேக் போட்டுக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் இது கையோடு தூக்கிக்கிட்டே போயிடலாம். நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கலர் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது. இதோட ரேட் வந்து ₹325. இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தது. இதெல்லாம் வந்து சரவணா ஸ்டோரில் வச்சுருந்தாங்க. அப்படியே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃப்யூச்சரில் ஏதாவது வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம ரேட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ இங்கே என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் பில் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் உள்ள அந்த ஃப்ளோருக்கு தான் போயிருந்தோம். இங்கே எப்போ வந்தாலும் என் பசங்க ஒரு பில்லை போட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும்போது இங்கே வரும்போதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க. நானே பார்த்தேன். இந்த வந்து மோட்டர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க பசங்க. அது வந்து அப்படியே செட்டாக வந்து கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது தனித்தனியாக எப்படியும் ₹50 பில்லை போட்டு வாங்கிட்டு வருவாங்க. என் பையன் இங்கே ₹22 இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து டூத் பிக்கில் என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். எதுவுமே ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க போல். இது வந்து இந்த டேப் வந்து கட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு வரும்போது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம். எப்படியும் இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு எல்கேஜிலேருந்தே ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இப்போ இங்கே எப்படி வந்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவோம். அதேமாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஸ்டடி டேபிள் வந்து ஒன்று தான் இருக்குது. இப்போ 2 பசங்களும் படிக்கிறாங்க அப்படின்றதுனால ஸ்டடி டேபிள் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். அங்கேயே வந்துட்டு ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வைக்கிற மாதிரி, இந்த பென்சில் வைக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. டிசைனாக இருந்துச்சு. ஸோ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கம்மியாக தான் இருந்தது. பார்த்து முடிச்சதும் பசங்களுக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அங்கேயே. இது என்னமோ நான் ஸ்லேட்டு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா அந்த மாதிரி டிசைன் பண்ணி விளையாடுற கேம் போல இருக்குது. இதில் வந்து ஸ்லேட் மாதிரி வச்சுருந்தாங்க 85 ருபீஸ்க்கு. அதை நான் வீட்டை எடுத்து மிஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பசங்களுடைய உண்டியல். என்ன சைஸில் உண்டியல் வாங்கினாலும் அதில் வந்து உங்கள் காசு போட்டு வைக்கிறாங்களோ இல்லையோ டாய்ஸாக யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்டியல் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன வாங்கணுமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த சைடில் போகலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் செக்ஷன் தான். டாய்ஸோடு சேர்ந்து தான் இருந்துச்சு. இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸோடு சேர்ந்து தான் இதுவும் இருந்தது. ஸோ அங்கே ஏதாவது பர்சிகஸ் ஏதாவது வாங்கலாமா செட் ஆகுமான்னு சொல்லி பார்க்க தான் போயிருந்தேன். இங்கே போனால் எனக்கு இந்த க்யூட் பேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருந்துச்சு. இது 3 பேக் வந்து 100 கொஞ்சம் ஓவர் தான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுதான் காசு கொடுத்து வாங்குறோம். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்றும் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிசைனில் எதுவுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ பவுச்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம பிடிஎஸ் பவுச்லாம் வச்சுருந்தாங்க நிறைய. இதில் வந்து நீங்கள் மெடிசன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பில்லெல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது டிரான்ஸ்பரண்ட் பவுச். எக்ஸாம்க்கு இப்போலாம் இதான் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பவுச் வந்துருச்சு. ஸோ நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிடிஎஸ் பவுச் எனக்கு கண்ணில் பட்டுரும். இது ஒரு 44 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கே முடிச்சு பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எப்போ போனாலும் எவ்வளோ வாங்கினாலும் அது திருப்தியே ஆகாது. ஒவ்வொரு தடவை போகும்போது ஐயோ இதை வாங்கலாமே, இது சூப்பராக இருக்குமே வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ திங்ஸ் நம்ம புதுசாக கிச்சனில் வச்சுருந்தாலும் இந்த திங்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் அங்கே இன்னொன்று வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த தடவை போகும்போது எனக்கு. ஆனால் இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கேன்னு ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இது. அதேமாதிரி இந்த பேஸ்கெட்டு இதில் வந்து 2-3 பேஸ்கெட் ஆல்ரெடி வீட்டில் இருந்தால் கூட இது அதை விட பெரிய சைஸாக இருக்கே, இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் போட்டு வைக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிராசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து வெஜிடபிள் கட்டர். நான் மரத்தில் ஒன்று வச்சுருந்தேன், அது வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கினா ரொம்ப வருஷம் வருது. இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற அந்த ஐட்டம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து நம்ம பேக்கெட்லாம் பிரிச்சோன்னா கிளிப் போட்டு வைக்கிறதுக்காக அந்த கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். அதோட ரேட்டுமே கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. அப்புறம் கிச்சன் க்ளோவ்ஸ், பாத்திரம் கழுவும்போது நம்ம போட்டு கழுவுற மாதிரி. அப்புறம் துணி காய போடுற ரோப்பு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பிளாஸ்டிக்காக இருக்குது, ஹீட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் உருகிடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 120 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தான்னு தெரியல. இது வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்டைட் பண்ணுறது அந்த பாக்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப நாளாக நான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுலேயே அளவு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய வாட்டர் பாட்டில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அது ரேட்டு கொஞ்சம் ஹை ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே கண்டிப்பாக சின்ன சைஸ் இருக்கும், அதை வேணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே சின்ன சைஸ் வந்து 170 ருபீஸ்லேயே இருந்துச்சு, 200 ருபீஸ்லேயும் இருந்துச்சு. 170 வந்து 200 கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்து அப்படின்னால அந்த 200 ருபீஸில் உள்ளது தான் நான் ஒன்று எடுத்தேன். எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து கலராக வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஆன்லைனில் பார்த்தேன் இந்த வாட்டர் பாட்டில் இல்லை ஹீட்டு கூலிங் வருமே அந்த மாதிரி இருக்கிறது. நான் ஒன்று மேலே டச் பண்ணி பார்த்தேன், எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டச் பண்ணி பார்க்குறேன், ஆனே ஆகலை. இருக்கிற வந்து பேட்டரி இருக்கும், இது வந்து அளவு காட்டும் இந்த ஹீட்டு இந்த கூலிங்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் நான் ஆன் பண்ணி பார்த்தேன், அது ஆனே ஆகலை. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கி என்னடா பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டர் பாட்டில் பார்க்கும்போது. அதை விட பெருசாக பூச்சிக்கொல்லி அது மருந்து அடிக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த கப் வந்து மூடியோடு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. எதில் எடுத்தாலும் 132 ருபீஸ். பிளாஸ்டிக் 130 ருபீஸ். உள்ளே வந்து ஸ்டீல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, எனக்கு கவரில் இருந்ததுனால. பக்கத்துலேயே வந்து சாஃப்டாக கச்சிப் மாதிரி இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது. அதுலேயே 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது திக்காக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து இந்த கார்னர் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபினிஷிங்கு. ஸோ அதுலேயே நாங்கள் ஒரு 2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் கேன் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டு காம்போ. இது வந்து ரேட் வந்து 625 ரூபாவாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரேட் கம்மி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து சப்பாத்தி கட்டை. இது வந்து நான் வந்து ஸ்டீலில் வச்சுருக்கிறதுனால சும்மா ரேட் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி இருக்கிற இந்த பருப்பு மத்து, இந்த மோர் அடிக்கிறது இது எல்லாமே இருந்தது. இந்த ஸ்டவ் கூட கொடுத்த லைட்டு பார்த்தீங்கன்னா பல வருஷம் உழைச்சிச்சு. இப்போல்லாம் லைட்டு வாங்கினா அது இந்த 3 மாதம் 4 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது. அது என்னவோ தெரியல. அதனால் லைட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து நான் அந்த பூண்டு நசுக்கிறது இல்லையா, இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம்
இந்த ஸ்டாண்டுங்க. இது வந்து நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் காய்கறி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பசங்க ட்ரெஸ்ஸு கூட மடிச்சு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 2 அடுக்குலேருந்து உங்களுக்கு 4, 5 அடுக்கு வரைக்கும் இருந்தது. இதே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்தது. அதேமாதிரி இந்த ட்ராயர் டைப்பில் வரும் பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது வந்து 5 ட்ராயர் இருக்கிறது வந்து ரூ. 2000 சம்திங் மேலே வந்துச்சு. 3 ட்ராயர் இருந்தது, ரூ. 1344 சம்திங் இருந்தது. எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததும், நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? அதனால் பார்க்க மட்டும் செஞ்சோம். இது ரொம்ப நாளாக நான் வாங்கலாம்னு வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதில் நீங்கள் வாங்குனீங்கன்னா. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூமில் வந்து சைடில் வந்து நீங்கள் இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம். சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஆன்லைன் ஐட்டம் தான். இது வந்து கார்னர் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இந்த கிராசரிலாம் அடுக்கி வச்சு எந்த முக்கில் நீங்கள் தள்ளினாலும் அந்த முக்கில் போய் இது செட் ஆகிக்கும். அதுக்கு மாதிரியான ஸ்டாண்டு. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன். அப்புறம் இது வாட்டர் மெலன் கட் பண்ணுறது. இன்னர்ஸ்லாம் நீங்கள் வாஷிங் மிஷின் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த ஹூக் வந்து மாட்டிக்காமல் இருக்க இந்த மாதிரி ஒரு இதில் வாங்கி அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது மாட்டாது. அதுக்கானது அது. இந்த இரும்பு ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ நான் மேலே சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன். ஏன்னா அதுலேயே ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்லாம் நிறைய இருந்தது. இந்த ஹேண்ட் வாஷ் டைப் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்துருக்கலாம். இல்லைனா நிறைய இந்த கல்யாண மண்டபத்துலலாம் கூட வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. இதை நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் டைப்பில் உங்கள் வீடு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஹேண்ட் வாஷ் டைப் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான மாடல், அப்புறம் இது வந்து இது ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறதான்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான மாடல் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழுக்கு துணி போகிற கூட பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். அதில் வந்து 2 டைப் வச்சுருந்தாங்க. ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கிறது, இன்னொன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருந்தது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது ரூ. 800 சம்திங், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரூ. 700 சம்திங். ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை வேணாம்னு சொல்லிட்டு மேட் பார்க்கலான்னு வந்தாச்சு. மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபினிஷிங் வந்து சூப்பராக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த பிஞ்சிலாம் வராத மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அதில் இந்த மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு மேட் நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த மேட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் 4, 5 கலரும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம தேவையான மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மக்கு வாங்கலாம்னு சொல்லி போனால் அங்கே டிரான்ஸ்பரண்ட் மக் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய டைப்பில் மக் வச்சுருந்தாங்க. அதில் 1, 2 வகை எடுத்துகிட்டு அங்கே வந்து குடை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். மழை டைமாக இருக்குது, பசங்களுக்கு ரெயின் கோட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குடை வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க தான் போயிருந்தோம். குடை ரேட்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே பர்ஸு ஃபுல்லாக பர்ஸுங்களாக அடுக்கி வச்சுருந்தோடனே மனசு வந்து பர்ஸுக்கு மேலே வாங்கணும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போயிருந்தா கூட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நான் கொஞ்சம் நல்லா பர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் டிசைனை மட்டும் பார்க்கலாம், என்னென்ன டிசைன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பர்ஸாக டிசைன் மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க நல்லா சூப்பராக இருக்கே டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரேட் வந்து கம்மியாக இருக்குது அந்த பர்ஸு. இது வந்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பர்ஸுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னே தெரியல. ஸோ அங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்தேன்னா, இந்த க்யூட் பேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப புசு புசுன்னு சாஃப்ட்டாக அழகாக இருந்துச்சு இந்த பேக்லாம் பார்க்குறதுக்கு. இந்த பேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் டியூஷனுக்கு எல்லாம் வெளியே எங்கன்னா போகும்போது பசங்க மாட்டிட்டு வரதுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எல்லா ஹேண்ட்பேக்குமே. இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தா சூப்பர் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து பார்ட்டிஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல கிராண்ட் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் கூட ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் டெக்கரேஷன் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கும். அது ஃபுல்லாக மணி ஒர்க்ஸு, இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருந்தது. அதுவும் பளபளன்னு இருந்துச்சு சில ஹேண்ட்பேக்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஹேண்ட்பேக்ஸும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கினா நீங்கள் வந்து வெளியே எங்கன்னா பார்ட்டி தான் யூஸ் பண்ண முடியும், டெய்லி யூஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்க பர்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் நிறைய கலர்ஸில் நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. சரி, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பர்ஸு பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கையில் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இது பர்ஸ்லேயே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, காம்போ ஆஃபர்னு போய் பார்த்தா 3 வாட்டர் பாட்டில் ₹100 இல்லைனா 2 வாட்டர் பாட்டில் ₹100 சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சைஸில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சும்மா அப்படி எடுத்து பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக்ஸ் இப்போ நான் காட்டுற எல்லா ஹேண்ட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ₹195 தான். நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நல்லா வந்து நீங்கள் வெளியெல்லாம் கொண்டு போகலாம், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேக் பார்க்குறதுக்கு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மேக்கப் பாக்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்ட்பேக்லலாம் தூக்கிட்டு போக முடியாது. இதுக்கே தனியாக ஒரு பேக் வச்சு தூக்கிட்டு போக முடியாது. அப்படி வேணும்னா உங்களுக்கு வந்து பை டைப்பில் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி ஹேண்ட் வாங்கிக்கலாம். இந்த மேக்கப் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஜுவல் பாக்ஸ், சாரி மேக்கப் பாக்ஸ்ன்ட்டு. இதில் வந்து எல்லா டைப் ஜுவல்லும் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் கம்பல், மோதிரம், செயின் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் மேக்கப் பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்கள் மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். என்ன இதையே தனியாக வைக்கிறதுக்கு ஒரு பேக் வைக்கணும். இது வந்து இது ஜிப் டைப்பில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2, 3 டிசைன் பார்த்துட்டு பக்கத்தில் பில்லு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கரண்டி இதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஹூக் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா உங்கள் வீடு கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்.
இந்த மாரி ஷாப்பிங் போனா எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம பட்ஜெட் தான் வந்து ஒத்து வராது. எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, சரி இதுல ஒண்ணு வாங்கிக்கலாமா? அதுல ஒண்ணு வாங்கிக்கலாமா? அதுல ஒண்ணு வாங்கிக்கலாமா? அப்படின்ற மாரி தான் மைண்ட் போயிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணு வாங்க வந்திருப்போம். அத மறந்துருவோம் கடைசியில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பில்லு போடுற இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு வேள நீங்க மறந்துட்டீங்கன்னா, இத வந்து பார்த்துக்கோங்கன்ற மாரி தான். இந்த பில்லு போடுற இடத்துல தான் இந்த குட்டி பர்ஸுமே வச்சிருந்தாங்க. இந்த பர்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இத வந்து நீங்க ஹேண்ட் பேக்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கையில வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சில பேருக்கு வந்து பெரிய பர்ஸ்லாம் வச்சுக்க பிடிக்காது. ஃபோன கையில வச்சுட்டு ஒரு குட்டி பர்ஸா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இல்லன்னா நீங்க ஹேண்ட் பேக்குள்ள காசு வச்சு நீங்க உள்ள வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கு அழகா சிம்பிளா இருந்தது. ஏன்னா ஃபோன் தான் வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்காக வச்சிருக்காங்க. இந்த நரோட்டோன்னு அதையா தூக்கி பார்த்துட்டு இருந்தான் என் பையன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு இந்த பாக்ஸ் டைப்ல இருந்துச்சு. இது என்ன வைக்க முடியும்னு தெரியல. பசங்க எங்க காசு வச்சுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா பசங்க வச்சுக்கிற மாதிரியான பொம்மை தான் இது மேலலாம் போட்டிருந்தது. ஸோ இத வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸ பார்த்துட்டான் என் பையன். ஆக்சுவலா ரூ. 2 போடணும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நாங்க ஃபுல்லா படிக்காம ஒரு ரூ. 2 போட்டோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தா, "2, ரூ. 2 போடுங்க" அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, ரூ. 2 போட்டதுக்கப்புறம் தான் அது ஆன் ஆச்சு. அதில கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தான். நாங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்ததுக்காக ஏதாவது வாங்கணும் இல்லையா? அவர் வந்து பர்ஸ் வாங்கணும்னு தான் வந்திருந்தாரு. ஸோ ஜென்ஸ் பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்க தான் சாக்ஸுக்கு வந்து காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. 3 செட்டு ரூ. 100 5 செட்டு ரூ. 100 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதில வந்து கர்ச்சீஃப்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். பர்ஸெல்லாம் ஒவ்வொரு பிராண்ட் போட்டு ஒவ்வொரு பேர்ல வச்சிருந்தாங்க. நாங்க அந்த பிராண்டெல்லாம் சொல்லி சொல்லாம, இந்த ரேட்டுக்குள்ள எங்களுக்கு பர்ஸ் வேணும். அதுக்குள்ள காட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம். அங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பில்ட்டெல்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்க சொன்ன ரேட்ல வந்து அவர் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. அதில எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தோம். லேடீஸ் பர்ஸ் நம்ம வாங்குறதா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஃபோன் வைக்கிற மாரி வேணும். இதுல வந்து மேக்கப் திங்ஸ் இதில வைக்கிற மாரி வேணும். காசு வைக்கிற மாரி வேணும். அப்படின்ற மாரி பார்த்துவாங்க இல்லையா? அதே மாரி அவங்க வந்து கார்டு வைக்கிற மாரி வேணும். விசிட்டிங் கார்ட்லாம் வைக்கிற மாரி வேணும். லைசென்ஸ் வைக்கிற மாரி வேணும்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே அப்படியே வீடியோ எடுத்துக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு பர்ஸா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இந்த மாரி சில பார்சல்லாம் கொஞ்சம் லெதர் உறிஞ்சி வந்துருது. அந்த மாதிரி இல்லாம உரியாத மாதிரி பர்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அண்ணா வந்து சொல்லி சொன்னாங்க. இது வந்து இந்தியன் லெதர். இது வந்து உறிஞ்சு வராது. ஃபோம் லெதர் தான் உறிஞ்சு வரும். ஸோ நீங்க கன்ஃபார்மா இது வந்து நம்பி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அங்கருந்து ஒரு 2 பர்ஸ் ஒண்ணு என் பிரதருக்கும், இன்னொன்னு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து பர்ஸ் இல்லாம வந்து உங்களுக்கு பெல்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் க்ளோவ்ஸ் வச்சிருந்தாங்க. நெறைய கேப்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. சும்மா பார்க்க மட்டும் செஞ்சோம். ஏன்னா எங்க வீட்ல யாருமே கேப் யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வாங்குன பொருளெல்லாம் பில் பண்ணலான்னு போனா, அங்க பார்த்தீங்கன்னா, இந்த நெக் பில்லோ வச்சிருந்தாங்க. இந்த கார்லலாம் போட்டு போகும்போது நீங்க வந்து கழுத்துக்கு வச்சுக்கலாம். கழுத்து வலி இல்லாம இருக்கும். அந்த மாரி பில் வச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ ரேட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். வெல்வெட்லயும் இருந்து, காட்டன்லயுமே இருந்தது. ஸோ வாங்குன பொருள் எல்லாத்தையுமே வந்து நாங்க பில் பண்ணிட்டு வெளிய பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. எல்லா பொருளையும் எடுத்துட்டு மழை கொஞ்ச நேரம் விட்ட உடனே அப்படியே கீழ இறங்கி வந்துட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூடா வந்து கார்ன் வந்து வேக வச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அங்க மாங்காய், அன்னாச்சி பழம் இது எல்லாமே இருந்தது. பட் கார்ன் இந்த மழைக்கு சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் கேட்டுருந்தேன். ஒரு கார்ன் வந்து ரூ. 30. இந்த மாங்காய், இந்த அன்னாச்சி பழம் இதெல்லாம் ரூ. 20ன்னு சொல்லி சொன்னாங்க. என் பையன் வந்து அம்மா மாங்காய் வாங்கி தாம்மான்னு சொல்லி சொன்னான். இங்க இருக்க கூல்ட்ரிங்க் டைம்ல இந்த மாங்காய் வாங்கி கொடுத்தா வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்க மட்டும் சொன்னேன். ஏன்னா இந்த சமயத்துல வாங்கி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஒத்துக்காது. எனக்குமே ஆசையா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. இருந்தாலும் வாங்கல. இந்த மழைக்கு சூடா இந்த கார்னுக்கு டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போய் டீயும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் டீலாம் வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த மழை டைம்லயும் ஆட்டோ வராது. இந்த சரவணா ஸ்டோர் வாசல்லையும் நமக்கு யூபரும் புக் ஆகாது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஆட்டோ நாங்கள் வந்து புக் பண்ணோம். அங்கே வந்து புக் ஆகிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் வந்து கண்டிப்பாக அங்கே எடுக்கவே மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு ஆட்டோ புக் பண்ணி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியா இந்த மழையில வந்து நனையாம கினையாம பத்திரமா வீட்டுக்கு வந்து இறங்கிட்டோம். என்ன இந்த குடையும் வாட்டர் பாட்டிலும் கொண்டு போனோம். அங்கே பில்லே போட மாட்டேன்ட்டாங்க. அது தூக்கிட்டே அலையிறது தான் பெரிய வேலையா இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.